50 வருஷமா ஒரு யானையோட கால்கள் முள் கலந்த சங்கிலியால கட்டப்பட்டு, டூரிஸ்ட்ட என்டர்டெயின் பண்றதுக்காக பிச்சை எடுக்க விட்டு, நெறைய என்டர்டெயின்மென்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் செய்ய வச்சு, சரியான சாப்பாடு, தண்ணி கூட இல்லாம, உட்கார கூட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம இந்தியால நடந்த உண்மை சம்பவம் தாங்க இது. இந்த விஷயம் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற வைல்ட் லைஃப் எஸ்ஓஎஸ் டீமுக்கு போகுது. அவங்க நைட்டோட நைட்டா ஒரு சீக்ரெட் மிஷன் செட் பண்ணி, நம்ம ராஜுன்ற அந்த யானைய காப்பாத்துறாங்க. 50 வருஷமா இருந்த அடிமை கோலத்துல இருந்து அந்த யானை விடுதலை செய்யப்படுது. அப்ப அந்த மீட்பு படையினர் நமக்கெல்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த யானை 2 தடவ அவங்கள பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்கு. முதல் தடவ அவங்கள பார்க்கக்குள்ள அந்த யானைக்கு புரிஞ்சிருக்குங்க. நம்மள காப்பாத்த வந்திருக்காங்கன்னு. 2வது தடவ அந்த செயின வெட்டி மீட் எடுத்த உடனேவே அந்த வலியில இருந்து அதுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு அது ஆனந்த கண்ணீர் வெடிச்சிருக்கு. அனிமல்ஸும் நம்மள மாரி தாங்க. அவங்களுக்கும் லவ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, ஹோப் இருக்கு. நம்மள்ல பல பேரு யானை பலம் இருந்தாலும் கூடயும், எமோஷன்ஸ்ன்ற ஒரு சின்ன சங்கிலியால கட்டப்பட்டு பல வாய்ப்புகளை இழந்துட்டு இருக்கோம். என்னைக்கு அந்த ராஜ யானைக்கு அந்த செயின் வந்து வெட்டப்பட்டதோ, அதே மாரி என்னைக்கு நீங்களும் பல தடைகள்ன்ற சங்கிலிய வெட்டி எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்க வளர்ச்சிய யாராலயும் தடுக்க முடியாது. இன்னைக்கு அந்த ராஜ யானை எலிபென்ட் கன்சர்வேஷன் சென்டர்ல மதுரால ஹாப்பியா இருக்காங்க. அந்த யானை மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்க வளர்ச்சி மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள்.